வெல்கம் டு த வீடியோ விடாமுயற்சி ரிவ்யூ. என்னடா எல்லா வீடியோவும் ஆரம்பித்த உடனே சிரிக்க வேண்டியது? சிரிப்பு வருது, சிரிப்பை தடுக்க முடியுமா? சரி, ஓகே. விடாமுயற்சி இது எதோட ரீமேக்? பிரேக் டவுனோட ஒரு 70% ரீமேக் தான் அது. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? அந்த படம் வந்துட்டு ஒரு மாதிரி இப்போ நம்ம இதில் பார்க்குற அளவுக்கு கூட டீட்டெயில்ஸ் இருக்காது. நம்ம வந்துட்டு இப்போ அஜித் சாரோட இதுலேருந்து தான் கதையை வந்துட்டு நகர்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, பின்னாடி நடக்கிற பேக் ஸ்டோரி எதுவுமே தெரியாது. எப்படின்னா இவன் ஒரு பைத்தியக்காரன், அதுவும் தெரியாது. நம்ம ஒய்ஃப் தான் அதை பண்ண சொன்னான், அதுவும் தெரியாது. இந்த மாதிரி இந்த அணு கேரக்டரு அந்த மாதிரி இது சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? சரி, சொல்ல முடியும். அப்படி சொல்ல முடியும்னா அந்த படம் வந்துட்டு ஒரு மாதிரி நம்மளுக்கு விடாமுயற்சியை விட சஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். விடாமுயற்சியில் நம்மளுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. பிரேக் டவுன் வந்துட்டு விடாமுயற்சியை விட கொஞ்சம் சஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் என்னை பார்த்து பேசுகிறத விட நான் ஏதாவது கேட்டேன்னா அவங்கள பார்த்து பேசுகிற மாதிரியும் பேசு, சரியா? நான் உனக்கு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி இருக்காது. இந்த ஒருத்தன் அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பான், அவன் மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பான், ஆனால் திரும்ப உட்காந்து பேசிகிட்டு இருப்பான்ல, அந்த மாதிரி பேசாத. வீடியோ அப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்க. படத்தோட மேக்கிங்கை பற்றி எனக்கு என்ன கருத்து இருக்குதுன்னா, நான் வந்துட்டு நிறைய இடத்துல பிரேக்கிங் பேடை ஃபீல் பண்ணேன். எனக்கு ட்ரைலர் பார்த்தோன்னே பிரேக்கிங் பேட் தான் ஞாபகம். அது நல்லா ட்ரை பண்ணியிருந்தாங்க, அது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரேக்கிங் பேடை தாண்டி ஒரு படம் ஞாபகம் வருதுன்னா லோகன் ஒரு படம் இருக்குது, உல்வரினோட கதை. அந்த படத்தில் அப்படியே நம்ம இதில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட இல்லை 100% ஈக்குவலாக வந்துட்டு ஹாலிவுட் டச்சை தொட்டுட்டாங்க. அதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. பேர் மட்டும்தான் தமிழில் இருக்குங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. நீ சொல்லு, உனக்கு என்ன தோணுச்சு? லைக் மேக்கிங் சூப்பராக இருந்துச்சு. இதுவரையும் நம்ம பார்த்த தமிழ் படத்தை விட இந்த படத்தோட மேக்கிங் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது டோட்டலாகவே அப்ரோச் பார்த்தோம்னா ஹாலிவுட் அப்ரோச் மாதிரி தான் இருந்துச்சு. வேறு என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி இருக்கிற தலைப்படத்தையும் இப்போ இருக்கிற இது ஒரு தலைப்படமா அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். படம் நல்லா இருக்கும். அது தலைஃபேனுக்கே யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய இடத்துல போட்டு உதைப்பாங்க. யாரு என்ன இப்போ வந்துட்டு இவர் வந்து அஜித் சார் இல்லை, அந்த கேரக்டர் பேர் வந்து அர்ஜுன். இவர் வந்து அர்ஜுன் தான், அஜித் சார் இல்லை, மறந்துடுங்க அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம நம்ப வச்சுட்டு இருந்தாங்க. எந்த ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸுமே இல்லாமல் அந்த கேரக்டராகவே மூவ் ஆகிட்டு இருந்தாங்க. அதுக்கு மகிழ் திருமேனிக்கு ஒரு தேங்க்ஸ். இந்த மாதிரி இப்போ ஒரு படம் வந்தால் தான் எல்லாருமே அந்த ஹீரோயிசத்தை அந்த கமர்ஷியல் ஆங்கிளை விட்டுட்டு கேரக்டரை ஃபாலோ பண்ணுவாங்க. யாரையும் கருத்தில் வச்சு பேசுகிற மாதிரி தெரியுது. ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. அதுன்னா யார் அஜித்தை பார்த்தாலும் இப்படி காமிக்கிறது, அது எனக்கு பிடிக்கல. இப்படி நான் இதை வேற பிளர் பண்ணணும்டா, பிளர் பண்ணி காட்டு. அது என்ன ஒரு ரசிகனா எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. இதே வந்துட்டு அஜித் பண்ணியிருந்தாருன்னா நான் அதை ரசிச்சிருப்பேன். ஆனால் எல்லாரும் எல்லா படத்துலையும் ஹீரோ கேரக்டர் இப்படி காட்டும், அஜித் படத்தில் மட்டும் அஜித்தை பார்த்து எல்லாரும் இப்படி காட்டுறது எனக்கு அது பிடிக்கல. அடிக்கடி என்ன காட்டுறது, எத்தனை வாட்டில் நம்ம பிளர் பண்ண மாட்டோம் போலாம். திடீர்னு அந்த கேரக்டரை சுற்றி என்னென்னமோ நடக்குது, ஆனால் அந்த கேரக்டருக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை ஏதாவது பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டினியூஸாக அந்த நம்பிக்கையை படம் ஃபுல்லாக கேரி பண்ணிவிட்டு டோட்டலாகவே நம்மளை கூட்டிகிட்டு போகிறது அந்த கேரக்டர் மட்டும்தான். அந்த கேரக்டரே படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஆனால் அந்த கேரக்டரே லோவாக தான் இருக்குது, அதுக்கு டிசப்பாயிண்ட் மூமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் அது ஒரு நம்பிக்கையோட படத்தை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. அதனால தான் அவர் விடாமுயற்சி அப்படின்னு பேர் வச்சுருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம். இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சுது. கரெக்டாக தான் இருக்கும், யோசிக்காத. ஆன்லைன் குழப்பற மாதிரியே சொன்னனே, அதனால கேட்டேன். சமூக வலைதளத்தில் இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ். இன்னைக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டே போய் நைட் ஷோ தேர்ட் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கோம். பார்த்துட்டு வந்த உடனே இப்போ தான் வந்த உடனே இப்போ பேச ஆரம்பிக்கிறோம். இதுக்கு காலையிலேருந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ். எதுக்கு இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாருங்க அப்படிங்கிறது தெரியல. நெகட்டிவ் ரிவ்யூஸ் பற்றி அதை காட்டல. 5க்கு 1.5 ரேட்டிங் கொடுத்துருக்குறாரு. அதாவது ஹைனா வந்துட்டு கழுத்தை கடிக்கிற மாதிரி, ஓவர் ஹைப்டு, போர் பேசிங், வீக் ரைட்டிங், ப்ரெடிக்டபிள் ட்விஸ்ட்டு, ருவின் த த்ரில்லர் வைபு ருவின் பண்ணிட்டாங்களாம். அஜித் குமார் ஃபேஸ், அது சரி, அதை விடுவோம்.
மியூசிக் ஃபீல்ஸ் ரிப்பிட்டேட்டிவ். இதை மட்டும் வேணா ஒத்துக்கலாம். மியூசிக் ஃபீல்ஸ் ரிப்பிட்டேட்டிவ். ஒரே பிஜிஎம் தான், அதையே திருப்பி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பிஜிஎம் நல்லா தான் இருந்துச்சு. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, ஆனால் ரிப்பீட்டேட்டிவாக இருந்தது உண்மைதான். அஜித்தோட கதைன்னு சொல்லி தபிக்கவாடா பார்க்குற தமிழில் போட்டு வச்சிருக்கிறான். அஜித்தோட கதை கட் பண்ணிடுறேன் நான் தயங்கினதை, அப்புறம் எனக்கு தமிழ் படிக்க தெரிலன்னு தெரிஞ்சுக்கலாம் இருக்கும். அஜித்தோட கதைன்னு சொல்லி தப்பிக்கவாடா பார்க்குற மகிழ் திருமேனி எல்லாத்தையும் மன்னிச்சு விடுவோம்டா. ஆனால் நீ ரீமேக்கையும் என்னோட மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு இன்டர்வியூலையும் லோகேஷ் அட்டாக் பண்ணி பேசுகிறான். அதுக்கு உனக்கு போட்டு பொழக்கணும்டா அப்படின்ட்டு இருக்காங்க. தெரியல. மகிழ் திருமேனி என்ன சொன்னார்னா, இது லியோவோட ப்ரமோஷனில் லோக்கி உட்காந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு 10 minutes மட்டும் மிஸ் பண்ணிடாதுங்க, முன்னாடியே போய் பார்த்துருங்க, லாஸ்ட் 40 minutes ஐ திங்க் மை சேஃப் பாயிண்ட்டு அப்படின்னு லோக்கி சொல்லிட்டு இருந்தாரு. அதைத்தான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு இப்போ ஒன்று படத்தில் நடுவால் ஒன்று நடக்குதுன்னா அது வந்து படத்தோட ஆரம்பத்தில் ஒன்று நடந்தது, அதனால் இது நடக்குது கண்டினியூஸாக இந்த மொமெண்ட்ஸ் வந்து எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது நடக்கிறதுனால தான் அது நடக்குது, இது நடக்கிறதுனால தான் அது எடுக்குது, இப்படி இந்த மாதிரி தான் என் படம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் கலாய்ச்சானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் வந்து நார்மலாகவே அவர் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ஒன்று நடக்கிறேன்னா அடுத்து இருக்கிறது நடந்திருக்காது. ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்த்தா மட்டும்தான் படம் புரியும். பார்த்தீங்கன்னா இது சினிமோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஸ்டார்டிங்கில் தலை எப்போ அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, இது ஸ்பாய்லர் தான், அதை மட்டும் சொல்லிடுறேன். தலைக்கு ஒரு பேங்க்லேருந்து ஒரு பென்னு ஒன்று கிடைக்கும். அந்த பென்னு வந்து ஷார்ப்பான பென் மாதிரி ஒரு நைஃப் ஒன்று இருக்கும். அதை எடுத்தவுடனே அந்த பென் ஒன்று வச்சுக்கோங்க, நான் இதுக்கு மேலே ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. இப்போலேருந்து ஒரு ஃபயர் ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு குட்டி பையன் கூப்பிட்டு ஒரே ஒரு கத்தி ஒன்று சின்னதாக ஒன்று கொடுப்பான். அந்த இடத்துல ஒரு ஃபயர் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு பின்னாடி அனிருத்தோட வேலைப்பாடுகள் வந்து பயங்கரமாகவே இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த ஒரு கார் ஃபைட் சீன் சூப்பராக இருக்கும். அந்த இந்த சினிமோட்டோகிராஃபி நான் மெயினாக எதுக்கு சொன்னேன்னா, அந்த ஒரு கார் ஃபைட் சீன் என்னன்னா, ஐ திங்க் தட் இஸ் சிங்கிள் ஷாட் அப்படின்னு நினைக்கிறேன். கார் டாப் ஆங்கிளில் வந்து கேமரா இருக்கும். இந்த கேமரா வந்து இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட்டும் மூவ் ஆகிட்டே இருக்கும். கண்டினியூஸாக கீழே அஜித் சார் வந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த சீன் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. உண்மையாகவே அந்த சீனோட தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் தேட்டரில் பார்த்தா தான் கிடைக்கும், நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தால் கிடைக்காது. ஓகேவா? ஆமாம், உண்மையிலே சொல்லணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் த கிராண்ட்னஸ் இன் தேட்டர்ஸ். முக்கியமாக பேசணும் அப்படின்னா தலையோட ஆக்டிங் வந்து ரொம்ப ஒரு மெனக்கெட்ட மாதிரி தெரியல. ஏன்னா அது அவர் தான் அது நடிக்கிறதுக்கு அதில் அர்ஜுன் கேரக்டர் மாதிரி இல்லை. அது வந்து அஜித் சாரோட கேரக்டரே லைட்டாக மாடிஃபை பண்ணி நீ தான் அர்ஜுன் அப்படின்னு அவர் நம்ப வச்சிருக்காங்க. டோட்டலாக அஜித் சார் எப்படி பிஹேவ் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பிஹேவ் பண்ணியிருக்காரு. அது வந்துட்டு அதுக்கு அவர் செட் ஆனனால கேஸ்ட் செய்யப்பட்டாரா, இல்லை செட் ஆச்சா, இல்லை செட் ஆன மாதிரி தெரியுதா, அது தெரியல. ஆனால் அஜித் சாரை நிறைய இடத்துல ஃபீல் பண்ண முடியும். இல்லை அஜித் சாரை வச்சுட்டு அந்த கேரக்டர் அதுவும் தெரியல. இல்லை இது எதுவுமே நடக்கலையா, நாம தான் இப்படி புரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கோமான்னு தெரியல. இதை தூக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு எதையுமே நம்பாதீங்க. இதை தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். படத்தில் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. படம் பார்க்கும்போது நம்பாதீங்க, எதையுமே நம்பாதீங்க. இப்போ ஒன்று நடக்குது அப்படின்னா அது உண்மை இல்லை, அதை நம்பாதீங்க. நெகட்டிவ் ரிவ்யூஸையும் நம்பாதீங்க.